வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் சீசன் 1 எபிசோட் 5 ஹாட் ஸ்ப்ரிங் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு ரொமான்டிக் அனிமே தான் எடுத்து போட்டிருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வார்னிங் கொடுத்துருக்கறதுனால நான் எந்த ஒரு ஹராம் கண்டென்ட்டுமே போடக்கூடாது. பட் அதனால் அந்த மாதிரி சீன்ஸ் வந்தால் மட்டும் ஏதாவது ஒரு எமோஜி மாதிரி அந்த மாதிரி போட்டு நான் வந்து சமாளிச்சுக்குவேன். பட் நீங்கள் அதுக்கு கோச்சிக்க கூடாது. அண்ட் வளவலும் பேசாமல் வாங்க நம்ம என்னென்ன எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஸோ நம்ம மிசுவரா தண்ணீர் விழுந்துருப்பால, அவளை காப்பாற்றுறதுக்காக நம்ம கசியை வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டான். ஸோ அவன் உள்நீச்சல் போட்டு மிசுவரா காப்பாற்றுறதுக்காக எப்படியாவது வேகமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே வேகமாக போயிட்டே இருக்கிறான். அவன் மிசுவரான்னு கத்தும்போது அவன் இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கிறா. அவள் தண்ணிக்கு ஆழத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே அவன் எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றிட்டான். ஸோ காப்பாற்றி ஏதோ ஒரு கடற்கரை மாதிரி ஓரத்தில் இருந்துருக்குது. அங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவளை படுக்க போட்டுட்டான். அண்ட் இவளுமே பார்த்திங்கன்னா மயக்கத்தில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிகிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னாச்சு? அட ஆமாம்ல, நான் தான் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டேன்ல, அப்புறம் நான் எப்படி இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு மிசுவரை யோசிச்சு பார்க்குறா. ஸோ அப்போ தான் கசியை இவளை காப்பாற்றினது இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வந்துட்டு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் திரும்பி பார்த்தா இந்த இடத்துல கசியை மயக்கம் மட்டும் விழுந்து கிடப்பா. கசியை விளையாடாத முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிசுரு சொல்லும்போது அவன் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே படுத்துருக்கிறான். எனக்கு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு மிசுவரை எழுப்பி பார்க்குறா. அவனுக்கு ஒரு அசைவுமே இல்லை. எந்திர அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு அசைவுமே இல்லை. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? நான் ரொம்பவே ஒரு மோசமான ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன் இருக்குது. என்னோட கிளைண்ட்டை நான் எப்படி ஆபத்தில் சிக்க வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பார்க்குறாங்க ஹெல்ப்புக்கு. ஆனால் அங்கே தான் யாருமே இல்லையே, வெறும் ஒரு தனி தீவு மாதிரி வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. பட் இவனை காப்பாற்றுற வழி இல்லையே. ஸோ அதனால் செஸ்ட்டு வந்து 30 தடவை அழுத்தி பார்க்குற மூச்சு கொடுக்கறதுக்காக. ஆனாலுமே இவன் எந்திரிக்கவே முடியல. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் நீ? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லலை, நான் ஜஸ்ட் உன்னோட ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு. எதுக்காக எனக்காக உயிரை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கிபே சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் ரொம்பவே நல்ல பையன், அவனை விட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு மிசுருக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அவங்களோட பாட்டி சொல்கிறதுமே ஞாபகம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க 2 பேர் வாக்கி டாக்கில் பேசுறது இங்கே கிபே கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்ட பையன் தண்ணிக்குள்ள வந்துட்டு அவனை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கு இப்போ தான் ஆச்சரியமாக இருக்குது, ஐயோ இவங்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கசியாவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்தில் இருக்கிறான். எனக்கு என்னாச்சு? அட ஆமல்ல, நான் அவளை காப்பாற்ற கீழே வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்க மாட்டேருக்குது. மாங்கல் வர மாதிரியெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இல்லை. சிசுரு என்னை மனுஷன், நான் உன்னை இவ்வளோ நாளாக கஷ்டத்தில் இழுத்து விட்டுட்டேன், என்னால் உன் கஷ்டத்தை முடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிசுரு இவனுக்கு சிபிஆர் கொடுத்து உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு வழியாக நம்ம கசியாவுமே பார்த்தீங்கன்னா மயக்க தெரிஞ்சு அவன் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய உள்ள போயிருக்கும்ல. ஸோ அதனால் கீழே எழுப்பிட்டு இருக்கிறான். எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்போ தான் புரியுது. அண்ட் அவன் என்ன பண்ணான்னு இவனுக்கு எப்போ தான் புரியுது. ஐயோ சிசுரு, இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவனை கேட்டுகிட்டே இருக்கிறான். என்னை மனுஷரு, நான் உன்னை இந்த மாதிரி தருணத்துக்கு நான் கொண்டுட்டு வந்துட்டேன், இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு மனைவி கேட்டுட்டு இருக்கிறா. இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஃபர்ஸ்ட் உனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே நெருங்கிக்கிட்ட வரும்போது அந்த இடத்துல கப்பலில் இருக்கிற சில பேர் வந்து பார்த்துட்டாங்க. அவங்க 2 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே மாமி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பல்ல, அவளுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கிறா. அண்ட் இங்கே சிசுருவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. சிசுரு, நான் உன்னோட உயிரை காப்பாற்றிருக்கேன், பட் நீ என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கசியா சொல்லும்போது, பரவாயில்ல, நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிபே இருக்கும்போது இப்படி பேசிகிட்டு இருக்கிறா. மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்ட் மூருக்கு வேறு மாறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஏன்டா கசியா, காலையில் தான் பிரேக்கப்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிபே பேசிட்டு இருக்கிறான். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கசியா மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறான். அண்ட் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிருக்க நம்ம சிசுருக்கு பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க தண்ணியில் கரைச்சி. அவள் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கசியை இவளை காப்பாற்ற வந்திருப்பான்ல, அந்த ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இவ வீட்டுக்கு போகிற வரைக்கும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல முழுசாக சுயநினைவை இழக்கனால கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம கசியாக்கு ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே வந்துட்டான். ஸோ வெளியே வந்தானே இவனை பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம கிபே அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. ஒரு வழியாக நீ வந்துட்டியா, சரி மிசுரு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கிபே கேட்கும்போது, ஏன்டா நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறேன், என்னெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம மம்மியுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறா. மம்மிச்சா நான் அன்றைக்கி நடந்தது நான் உங்கள்கிட்ட ஒன்று தெளிவாக சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது கதவை சாத்திட்டா. ஐயோ அவள் இப்போ செம கோவத்தில் இருக்கானாட்டு இருக்குது. ஆமாம், அப்புறம் அவனுக்கு மீட்டிங்கு கூப்பிட்டுருக்கான், நான் போகாமல் இருந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பைத்தியக்காரன், முதல்ல வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கிபே கூப்பிட்றான். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயா ஒழுக்கமாக இனிமேல் போய் மிசுருவை பார்த்துக்க, இனிமேல் பிரேக்கப்னு ஏதாவது சொல்லின்னு வச்சுக்க, உன்னை நான் கொன்னே போட்டுருவேன், நான் நகோமி பாட்டிக்கிட்டே இதெல்லாம் எதை பற்றியுமே சொல்ல மாட்டேன், நீ போய் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. சரி இருந்தாலுமே நான் அவளை பிரேக்கப் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கசியா சொல்கிறான். டாப்புன்னு தலையில ஒரு கொட்டு விட்றான் பாருங்க. இதுக்கடா இப்போ நான் மறுபடியும் அடிச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ வாழ்க்கை முழுக்க டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நீ சிசுருவை தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிபே அந்த இடத்துல ஹார்ஸாக பேசிட்டு போகிறான். போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கசியாவை மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கிறா. பட் இருந்தாலுமே மிசுவரா எனக்கு அந்த மாதிரி சிபிஆர் கொடுத்து காப்பாற்றி இருக்கிறா. அவள் ரொம்பவே ஒரு மெச்சூரான பொண்ணு, அதனால தான் அவளோட கிளைண்ட்டை சாக விடாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறா. பட் இருந்தாலுமே அந்த மாதிரி விஷயத்தை என் மண்டைக்குள்ள நான் ஏற்றிக்கிட்டா எனக்குள்ளே என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கசியை நினச்சிட்டே இருக்கும்போது இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சிசுரு வந்துட்டா. எதுக்காக வழியில் வெளிப்படுத்திட்டு இருக்கிற, கொஞ்சம் ஓரமாக போய் படுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு சொல்கிறா. மிசுவரா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கசியாவுமே சொல்கிறான். அண்ட் அவளுமே பார்த்தீங்கன்னா பொட்டி தூக்கிட்டு அவளோட ரூம்குள்ளே போயிட்டு இருக்கிறா. ஸோ வெனஸ்டேக்கு நான் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டேன், அதனால்
அந்த ஒரு நாள் மட்டும் நீ எனக்காக வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஜுயை கேட்கும்போது சரி ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிசுருவுமே சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ளே போயிட்டா. ஆனால் எனக்காக அவள் சிபிஆர் கொடுத்தது எனக்கு அது ஜஸ்ட் சிபிஆர் மாதிரியே தெரியல, எனக்கு வேற மாதிரி தோணுது அப்படின்னு கசியை நினச்சிட்டே இருக்கிறான். பட் இருந்தாலுமே ஒருத்தனோட கிளைண்ட்டை காப்பாற்றுறது அதான் அவங்க மெயின் வேலையை, அதனால தான் எனக்காக உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுருக்கான். அண்ட் இவங்களோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க பீச்சில். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் கசியாவுக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் மம்மிச்சானு பிக்கினி போட்டு அங்கே உட்காந்துருக்கிறனால இவனுக்கு ஒரு மாதிரி தோணுது. பையன் கையில் 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு ஃபோனில் வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை நினச்சி பார்த்துருக்கானே, கசியோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 1000 தாட்ஸ் மண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நினச்சி பார்க்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் நான் என்னோட வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பட் அவனுக்கு சிசுரோட ஞாபகம் வருது. இதெல்லாம் வாய்ப்பு இல்லையா, அவளோட நினப்பு எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க மம்மிச்சானையே போட்டு ஏதோ பண்ணுற மாதிரி அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே அவனோட மைண்டுக்கு நடுவில் மிசுவரா சிசுரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போய்கிட்டே இருக்கிறா. அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். சரி எனக்கே என்ன கண்டா ரொம்பவே வெறுப்பாக இருக்குது. ஏன்னா நான் மிசுவரா கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் அவகிட்ட பழகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை பற்றி என்ன நினைப்பா, அந்த சமயமே என் மேலே ரொம்பவே கோவப்பட்டுருவா. பட் இருந்தாலுமே அவன் மேலே வச்சிருக்கிற நான் ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறனோ அதே அளவுக்கு திரும்ப என் மேலே வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கசியை நினச்சி பார்த்துருக்கான். அண்ட் அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சம்மர் ஹாலிடேஸ் ஒரு கொஞ்ச நாள் வரதுனால நீ எங்கே போய் அர்பன் லஞ்சருக்கு எங்கேயாவது போய் வேலை செய்ய போறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மிசுவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. கஜுவுமே பார்த்துட்டு இங்கே சிசுரு பார்த்து வைக்கப்படுறான். அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அவன் இங்கேருந்து ஓடி போயிட்டா. சே நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், எனக்கே ஒரு மாதிரி எனக்கு குழப்பமாக இருக்குது. அவள் என்னை பற்றிலாம் அந்த மாதிரி நினைப்பாளா, நான் அதெல்லாம் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். அவனோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டில் ஜஸ்ட் ஒரு ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டைக்குள்ள குழப்பிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நகோமி வேறு யாரும் இல்லை, கசியோட குடும்பம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க. ஸோ சம்மர் பிரேக் வந்துருச்சுல அவங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. மவுண்ட் யகமியில் இருக்கிற நச்சிகி நிகான் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் டேபிள் புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொன்னோன்னே உண்மையிலே அதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க ஹோட்டலுக்கு வந்தோடனே ஏகப்பட்ட விஷயங்கள் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ வெல்கம் ட்ரிங்கிங் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 30 ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நானும் அங்கேயே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருப்பா இன்னொரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நகோமி சொல்கிறாங்க. யார் பாட்டி அந்த கெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இச்சினோஸ், இது என்னது, இது மிசுவரோட பாட்டியாச்சு, இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கசியாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இச்சினோஸ் அங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன கசியா பெரியவங்களுக்கு வணக்கம் வைக்க மாட்டேன் அப்படின்னு நவமே சொல்லும்போது வணக்கம் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே ஒரே சமயத்தில் தான் டிஸ்சார்ஜ் ஆனோம், அதனால நாங்கள் 2 பேருமே இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கசியோமே யாரையும் தேடிட்டு இருக்கிறா. யாரை தேடுற அப்படின்னு அவங்க பாட்டி கேட்கும்போது இல்லை நான் யாரையும் தேடல அப்படிங்கிறாங்க. இவங்க டிஸ்சார்ஜ் ஆன சந்தோஷத்தில் ஒரு லக்ஸுரி ரூமை வந்து புக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே விருந்தளி அந்த மாதிரி சாதாரண ரூமில் படுக்க வைக்க கூடாதுல, அதனால இச்சினோஸ் நான் ஏன் கூட படுக்க வச்சுக்கிறேன், நீ போய் இச்சினோஸ் ஒரு ரூமில் படுத்துக்க அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருக்க சுயா, ஏன்னா நான் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணல, உங்கள் பாட்டி தான் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் டிஸ்சார்ஜ் ஆனதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கசியை சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இச்சினோஸும் நகோமியும் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. எல்லா வேலையும் கரெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கீ கொடுத்த அந்த ரூமுக்கு ஏற்கனவே கதவு திறந்து இருக்குது. கசியை உள்ளே திறந்து போனால் என்னது இங்கெல்லாம் யாருமே இல்லையாட்டு இருக்குது, ஏற்கனவே முன்னாடி வந்து சாப்பிட்டு போனவங்களாம் இங்கே வச்சிருப்பாங்களாட்டு இருக்குது, ஸ்டாஃப்ஸ் இது கூட சுத்தமாக நம்ம என்ன இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பாட்டி எனக்காக இந்த முடிவு கொஞ்சம் கட்டி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு யாரோ வராங்க. கதவை திறந்து பார்த்தா தெரியுது அந்த இடத்துல மிசுவரா சிசுரோ தான் வந்திருக்கிறான். சிசுரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கசிவுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசுருக்கு செம கோவம் வந்துருச்சு. அண்ட் அவளுமே பார்த்தீங்கன்னா சில பிரைவேட் பஸ்ஸை உத்து பார்க்க அவள் பார்த்தீங்கன்னா துணியை மூடிக்கிட்டு கோவமே இங்கே கிளம்புறா. சிசுரு எங்கடி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசியை கேட்கும்போது நான் இந்த வேலைக்கு எல்லாமே முடிவு கட்ட போகிறேன், ஏன்னா நம்ம பாட்டி 2 பேருமே நான் இன்னும் காதலிச்சிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அதெல்லாத்தையுமே நான் முடிக்கணும், அதனால தான் நான் அவங்க மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது மரியாதையை படிக்கிட்டு ஏறிவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திட்டுறா. என்னது நான் மட்டும் படிக்கட்டில் வரதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கசியை வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறான். அண்ட் இவங்க 2 பேருமே அவங்க பாட்டி மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மனுஷரிச்சு சிறு சொல்லும், ஏன்னா நீங்கள் 2 பேருமே டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அதனால தான் உங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே இங்கே யுகாட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கான டின்னர் சொல்லிட்டோம், ஸோ அதனால தான் நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு தனியாக கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. எங்களாலேயும் ரூமை மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க, எங்களுக்குள்ளேயும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு மிசுவரா சொல்லிட்டு இருக்கிறா. என்னது அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா, சின்ன வயசுங்க கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்கன்னு பார்த்தா என்ன எப்படி இருக்கிறீங்க, 2 பேரும் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டியும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் சொல்ல தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இங்கே ரூமுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அட கடவுளை என்னால் இப்போ என்னவே பண்ண முடியாது, என்கிட்ட இப்போ காசு கூட எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிசுவரா சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போகிறதுக்கு நீ எப்போ அவ்வளோ பணக்காரி, ஏன்னா நான் கொடுக்குற காசு வச்சுக்கிட்டு தானே நீயே வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசியை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே மிசுவரா உட்காந்துட்டு இருக்கிறா. பக்கத்துலேயே தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது எப்படி கண்கள் பார்க்கத்தானே செய்யும். ஸோ இந்த யுக்காட்டால இவ செம்மையாக இருக்கிறாளே, இவளோட யுக்காட்டா அப்புறம் இவளோட கால் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ இருக்குது, தயவு செஞ்சு இன்றைக்கி நைட்டெல்லாம் நான் கூட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கசியை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அவளுமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இங்கே போகிற மாதிரி இருக்குது. சரி நான் என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் போய் எங்கள் பாட்டிக்கிட்ட நான் சொல்ல போகிறேன் நீ நானும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு இங்கே சிசுரு வந்து கிளம்பு போயிட்டு தன்னோட பாட்டிக்கிட்ட சொல்கிறதுக்காக என் பாட்டிக்கு அப்படி சொல்லாது அப்படிங்கும்போது பட் இருந்தாலுமே நான் சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்து மீறி போய்கிட்டா. அண்ட் குளிக்க போகிற இடத்துல பார்த்தா அந்த இடத்துல நகோமி தான் இருக்கிறாங்க.
அட சிசுரு செல்லம் நீ இங்கே வந்துட்டியா? நான் என்ன ஏதாவது சொர்க்கத்தில் இருக்கிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்னோட லவ் வாழ்க்கை இதோட முடிஞ்சதில்ல, என்னை மனுஷனுக்கு பாட்டி, என்னால் எதுவுமே உங்களுக்கு நல்லதாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கசியும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். நகோமி பாட்டி நீங்கள் எனக்கு முதுகெல்லாம் தேய்ச்சி விடுவேனா, பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, என் வருங்கால பேத்திக்காக தானே நான் தொடச்சி விட்றேன். அது மட்டும் இல்லாமல் என் வம்சத்தோட பெருமையை நீ நெஞ்சில் சுமந்துட்டு இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிசுவராவன் நகோமி பாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஹராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் பாட்டி அதெல்லாம் நானே பண்ணிக்குவேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிசுவரா சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நீங்கள் எவ்வளோ நாளாக என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அது எல்லாமே போய் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நகோமி கிட்ட மிசுரு கேட்டுகிட்டே இருக்கிறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, ஏன்னா வாழ்க்கைக்குள்ளே யாருமே பொய் சொல்லிட்டு இறங்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பொய் சொல்லிட்டு இறங்கினா அதுக்கு பேர் வாழ்க்கையே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நீ ஒரு வேற்றுக்கிற வாசியாக இருந்தாலுமே உன்னை நான் ஏற்றுக்குவோமா, ஏன்னா உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கசியப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் என்னோட கணவர் இன்னைக்கு தான் இறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு சொல்கிறா. பரவாயில்ல விடுமா, என் பேரனை பார்த்துருக்காக தான் நீ இருக்கிறீல, நான் போனதுக்கப்புறம் நீ என் பேரனை பார்த்துக்குவே அப்படின்னு சொல்லிட்டு நகோமி சொல்லிட்டு இருக்காங்க. சிசுரு இங்கே வேற ஒரு பிளானோட வந்திருப்பா பிரேக்கப் பண்ணுறது அப்படி சொல்கிறேன்னு. ஆனால் இந்த இடத்துல நகோமியோட சூழ்நிலையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சிசுரு அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. என்னாச்சு இவத சொல்கிறேன்னு போனால் ஆனால் திரும்ப குளிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கசி ஒரு மாதிரி நினச்சிட்டே இருக்கிறான். இன்னைக்கு உங்கள் பாட்டிக்கு உண்மையிலேயே ரொம்பவே நிம்மதியான நாள், அதனால அந்த நாளுக்கு எடுக்க வரும்ல. ஸோ நாமளுமே நம்ம பணத்துக்கு எடுக்க வரும்ல. சரி வா சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குடிச்சிட்டு சாப்பிட்றாங்க. வா இந்த சாப்பிட உண்மையிலேயே செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு பேசிக்கிட்டே இருக்கிறா. சிசுரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு கசியா சூப்புன்னு நினச்சிட்டு சாஸ் எடுத்து குடிச்சிட்டான். அண்ட் இதை பார்த்துட்டு சிசுரு பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. அண்ட் டிவி பார்த்துக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவ ஏன் கூட இருக்கும்போது இந்த மாதிரி மெச்சூராக நடந்துக்கிறா. ஆனால் தனியாக இருக்கும் போதில் எப்பவுமே ஒரு பெரிய பொண்ணு மாதிரி இல்லை, குட்டி பொண்ணு மாதிரி தான் இருக்கிறா. நான் தான் இவளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் நடக்குது அப்படின்னா சரி குட் நைட், நான் இன்னைக்கு வெளியே போய் படுத்துக்கிறேன், இல்லைனா கக்கூசில் இடம் கிடச்சா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போம்பிட்டு இருக்கும்போது பரவாயில்ல நீ ஏன் கூட எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிசூரை கூப்பிட்டுட்டே இருக்கிறா. கசியை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.